I'm not breathing? Why can't you forget the reason you left? You tend to hide your feelings. Yeah, you keep thinking it's right to keep a distance. It's like nothing I do is enough. I've been holding my breath, but it's hard when I am running back to Thanjai Muthu. என் நண்பன் அவர் தான் நம்மளை வந்து தஞ்சாவூர்லாம் காமிக்க போகிறார். குருஜி ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ், மோர் தென் 25 இயர்ஸ், 25 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். குருஜி பாஸ், எக்ஸ் பாஸ் எல்லாம் இல்லை நண்பன் தான். ஸோ മുത്തു will take us around today. ഇവിടെ എല്ലാം തഞ്ചാവൂർ ടെമ്പിളൊക്കെ കൊണ്ട് കാണിക്കുന്നത് മുത്തുവാണ്. ഇത് മുത്തുവിൻ്റെ സ്ഥലമാണ്. lost in the night, trying to keep up with the time. Why don't you slow it down? I'm not gonna find you. Yeah, you keep thinking it's right to keep a distance. It's like nothing I do is enough. I've been holding my breath, but it's hard when I am running. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிங்ஸ் வந்து அவங்களோட வெப்பன்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சேஃப்டிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இது ஆக்சுவலாக டெம்பிளை சுற்றி பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அகழி மீன்ஸ் தண்ணி ஃபில் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடம் இருக்கு இல்லையா, இது அங்கேயே போனால் நமக்கு நல்லா தெரியும். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ மற்ற டைம் அதை தண்ணி ஃபில் பண்ணி அதில் கோகோட்டையில் அது மாதிரி விட்டுருப்பாங்க. ஸோ ஆப்போசிட் சைடு யாரும் வந்தாமல் இருக்குது. இது வந்து டெம்பிள் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அந்த அகழி மேலே இருக்குல்ல, இப்படி இருப்பாங்க, வீடு ஷேப்பில் இருக்குல்லையா, அவங்க அந்த ஷார்ட் சின்ன ஏரியா இருக்குல்ல, அங்கேருந்து ஆரோலாம் விடுவாங்க. இது இப்படி இருக்கும், அந்த சைடு வைடாக இருக்கும், இந்த சைடு வைடாக இருக்கும், அந்த சைடு நேரோவாக இருக்கும். ஸோ அவங்க அங்கேருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இவங்க இங்கேருந்து அடிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப நேரமாக இருக்கிறதுனால. இதில் நார்மலாக ஒரு ஸ்ட்ரக்சர் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு பில்லர் செய்கிறதுக்கு இப்போ மகாபலிபுரத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. 2 months 3 months ஆகும் ஒரு பில்லர் அவங்க கிரியேட் பண்ணுறதுக்கு. இந்த இதில் அப்போ எவ்வளோ இது பண்ணிருக்கோம். டோட்டலாக இந்த டெம்பிளுக்கு வந்து 1.3 lakh tons கிரானைட். ஓகே ஓகே ஓகே. I've been holding my breath, but it's hard when I am running. Oh, back to you. I'm falling behind you now. I'm losing my mind. I'm blending into the moving crowd. மட்டும் என்ன பண்ணார்னா, இந்த டெம்பிளுக்காக யார் யார் என்ன சின்ன ஒரு ஒர்க் பண்ணால் கூட அவங்க நேம் இந்த டெம்பிளில் இருக்கணும்னு சொல்லிட்டு, யார் யார் இந்த டெம்பிள் கட்டுறதுக்கு கொடுத்த ஹெல்ப் பண்ணது, யார் யார் என்ன செஞ்சது சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும் நிறைய சீன்ஸ்லாம். அதில் டீட்டெயில் எல்லாம். அப்புறம் மெயின்டெனன்ஸ், இதுக்கு எப்படி என்ன வரணும், ஆயில் எப்படி யார் மெயின்டைன் பண்ணணும், யார் யார் அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டாக லேண்டு கொடுத்து அவங்க வந்து அதுலேருந்து வர மாடை வச்சு பால் கறந்து அதில் தான் அந்த நெய் ஊற்றி விளக்கணும் அப்படி சொல்லிட்டு அது ஃபுல்லாக ஒரு இப்போ கூட இருக்கு. அந்த மாதிரி இப்போ போயிடுச்சு. அந்த அப்போ அது மாதிரி அந்த காலத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பக்காவாக இருக்கும்.
இல்லை சம்டைம்ஸ் சிலதில் அந்த ட்ரெடிஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லை இது அப்படியே போயிடுச்சு. இப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. ஈச் டைம் வாருக்கு போகும்போது அங்கே ஒரு டெம்பிள் ஒன்று இருக்கும், ஒரு லைக் அம்மன், அது பேர் வராகி அம்மன். ஃபேஸ் வந்து பீக், அந்த ஃபேஸ் இருக்கும் பீக்கோடது, அதை வராகி அம்மன் சொல்லுவாங்க. ஸோ அந்த சாமியை கும்பிட்டுட்டு போனால் வந்து சக்ஸஸ் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் ஈச் டைம் ஒவ்வொரு தடவையும் வாருக்கு போகும்போது அந்த சாமி கும்பிட்டு தான் போவார். அது வந்து எப்படின்னா அந்த சாமி கும்பிட்டா எதிரியே இருக்க மாட்டாங்க, அது மாதிரி ஒரு இது. ஸோ இங்கே இப்போ நமக்கு இங்கே அது எப்படி ஃபாலோ ஆகினாச்சு. இப்போ எனக்கு யாராவது பிடிக்கல, எனக்கு எதிரி இருக்காங்க அப்படின்னா உடனே இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க. അപ്പോൾ മുത്തു പറഞ്ഞ മുത്തിൻ്റെ വേറൊരു ഫ്രണ്ടുണ്ട് ജിതേഷിന്. അപ്പോൾ അവരിവിടെ വന്നപ്പോൾ വിത്ത് ഫാമിലിയോടെ വന്നേ, വൈഫും അമ്മയും അച്ഛനൊക്കെ കൂടെ വന്നു. അപ്പോൾ മുത്തു ജിതേഷിന് കഥ പറഞ്ഞു കൊടുത്തു തമിഴിൽ. അപ്പോൾ ഇഫ് യു ഗോ ആൻഡ് ട്രേഡ് എനിമിയെ ഇല്ലാണ്ടാക്കി കളയും. അപ്പം അത് കഴിഞ്ഞ് മുത്ത് പറഞ്ഞ വൈഫിനും അമ്മയ്ക്കും ഇത് എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യാൻ പറഞ്ഞു. അപ്പോൾ അവർ വിദേശത്ത് പറഞ്ഞു വേണ്ട വേണ്ട, എനിക്ക് രണ്ടുപേരുമേ രണ്ടുപേരും വേണം പറയണ്ടായിരുന്നു. அந்த நந்தி இருக்குல்ல, நாடு நந்தி இருக்குல்ல, காரணம் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து ஒரு ட்ரக்கு சுற்றி வரலாம் அந்த அளவு கேப். ஒரு லாரி இருக்குல்ல, அது அந்த அந்த கேப், அந்த சுத்து அந்த அளவுக்கு கேப் இருக்கு. நார்மலி கிங்னா அது மென்ஷன் பண்ண மாட்டாங்களே, நான் கட்டினது தானே சொல்லுவாங்க. இவர் இந்த இடத்துல வந்து எங்கேயுமே இது என்னோட கோயில்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது வந்து இவங்களாம் பண்ணது, இவங்க செஞ்சது, அப்படி தான். மக்கள் வந்து சும்மா சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது கிரியேட் பண்ணது. இது அவங்களுக்கு ஒர்க்கு கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு ஜாப் கொடுக்கறதுக்காக பண்ணேன். ஜாப் கிரியேஷனு நிறையா இருக்கும். ஸோ அப்போ ஒரு லேடிக்கு வந்து 2 மாடு கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு ஒரு ஏரியா, இந்த இடத்துல வந்து நீ தான் லேம்புக்கு வந்து எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரௌண்டிங் வரும்போது அந்த இடத்துல மட்டும் விளக்கு எரியலையா. உடனே கோவம் வந்துட்டு ஆளை விட்டு என்ன போய் பார்க்க சொல்லியிருக்காரு. அப்போ போயிட்டு இது மாதிரி என்ன செக் பண்ணும்போது மாடு இறந்துட்டு, ஆனால் இவ்வளோ நாள் அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் எப்படி எரிஞ்சுது, மாடு ரொம்ப நாள் முன்னாடி இறந்துருச்சு. அப்போ அவங்க மில்க் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஏதோ க்ரியேட் பண்ணி அவங்க அது மாதிரி எதிர்க்கிறாங்க. அது கேட்ட உடனே ரொம்ப இவர் எமோஷன் ஆகிட்டு அவங்க பேரையும் இந்த டெம்பிளில் வந்து அவங்க காலடி வந்து நான் என் தலையில் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லி எழுதி வச்சுருப்பாரு. அது அந்தளவு டெடிக்கேஷனாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. So you can see how detailed. So how detailed is that? They deposit milk and water from this. Look on that. You can see
Very long. It's like a corridor loop. See over there? So much detail. Thank you for watching. Please like, share and subscribe for more videos. Bye.